சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்க 3 பேருமே பெண்கள், அப்பா இல்லை. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பெரியம்மாள் ஹிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காமல் ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சுடும் அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்போ இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா. நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படி ஆகணும், இது இப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கலை. வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு அது தெரியவே இல்லை. பட் திருபிஹெச்கே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இப்போ யோசிச்சு பாரு, சரத்குமார் சார் வந்து அப்பா இருக்காரு, அப்பா அவர் தூண் மாதிரி இருக்காரு. ஒருவேளை சரத்குமார் சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு கூட்டோட வேல்யூ. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போகிற உணர்வு இருக்குல்ல, அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அருண்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிகிட்டே இருந்தேன்.